வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ரேகாப் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு போகிற ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இதுக்கு முன்னாடி போகிற சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துருக்காங்க. அந்த ட்ரெயினோட ரேக் ஸ்டாரிங் பண்ணுறது இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ். ஸ்லீப் கில்லர் ட்ரெயினுங்க. இது சூப்பரான ட்ரெயின் கூட. ஈரோடுக்கு சென்னைக்கு நிறைய ட்ரெயின் இருந்தாலும், ஈரோடு வழியாக போகிற ட்ரெயினுக்கு நிறைய இருந்தாலும், ஈரோடுக்குன்னு இருக்கிற டெடிக்கேட்டான ட்ரெயின் இந்த ஈரோடு சென்னை ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான். ஒரு ஸ்லீப் ட்ரெயின்னால உங்களுக்கு தூங்கவே கூடாது. அடுத்தது ஸ்டாப்பிங் வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன், அதை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் போகிறேன் அந்த ட்ரெயின். நைட்டு ஏன்னா நைட்டு 9:50 கிளம்பும். இப்போ டைம் மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டு நைட்டு 9:50 கிளம்பும். மறுநாள் காலை விடிய காலையில் 6 மணி வாக்கில் ஈரோடு போகும். ஆப்போசிட்டில் வந்து அங்கே 9:40 கிளம்பும். அதே மாதிரி இங்கே காலைல வந்து 3 மணிக்கெலாம் வந்துடும். இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்டாப்பிங்லாம் கவர் பண்ணிட்டு போவோம். சங்கரி ட்ரோகு, அப்புறம் மரப்பூர், பொம்மடி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்லாம் கவர் பண்ணிட்டு போவோம். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லணும்னா ஒரு ஐடிமான் ட்ரெயின் கூட சொல்லலாம் அந்த ரூட்டில். இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிமாண்டான ட்ரெயின்னு. ஸோ டிமாண்டை போய் தான் சொல்ல வேண்டியதில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு தெரில, இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கு இன்னுமே எல்ஹெச்பி கொடுக்கல. வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ நிறைய ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்கும் சரி, இதுக்கு ரேக் பண்ணுற சார்லப்பள்ளிக்கும் சரி கொடுக்கல. அது எந்த காரணம் இது வரைக்குமே எனக்கு தெரியல. ஆனால் இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எண்ணூரில் தான் நிற்கும். எண்ணூரில் தான் இந்த ட்ரெயினை போட்டுருப்பாங்க. ஒன்று எண்ணூறு, இல்லை அத்திப்பேட்டு, இல்லை எங்கள் ஊர் அத்திப்பேட்டு புதுசாக. என்னடா சொல்கிறேன், உங்கள் ஊரில் பிக் லைன்லாம் இருக்கானா? இருக்குமாங்க நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், இருக்குது பிக் லைன்லாம் எங்கள் ஊரில் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமாக சொல்கிறேன், 3-4 இருக்கும். அதில் 3 ட்ரெயின் எடுத்து போட்டுருவாங்க. இந்த ஏற்காடு இந்த பேர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலகிரி எப்படி மலை பிரதேசம், அதே மாதிரி ஏற்காடு ஒரு மலை பிரதேசம் தான். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குது. ஈரோடுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் ஈரோடை கனெக்ட் பண்ணுறதால இந்த ட்ரெயினுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஐசிஎஃப்பில் கொடுத்தாங்க. இது 2 வாட்டி 3 வாட்டி சொல்லலாம். எப்போ வேணாலும் எல்ஹெச்பி மாற்றலாம், கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ரூட்லேயே இன்னொரு சூப்பர் ட்ரெயின் இருக்குது. கோவை கோவை எப்படி இந்த ட்ரெயினில் இப்போ சமதிமான, அதே மாதிரி நைட்டில் இருந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மாதிரி. நான் எம்ஜி ரேக் தான் எடுத்திருப்பேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியும் டிமாண்ட் ஆளுங்க. அதுதான் நைட்டு எப்படியும் எடுக்க முடியாது. ஏன்னா எடுக்க முடியாதுன்னா நான் போகிற வேலை இல்லை. சென்னை சென்ட்ரல் பக்கம் போகிற வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை எடுத்து காமிப்பேன். எப்படி போன வாரம் லைனாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, அப்புறம்
அதெல்லாம் சொல்கிறேன். சதாப்ஜிலாம் வந்ததில்ல, அந்த மாதிரி இந்த ட்ரெயினை வந்துருக்கோம். ஆனால் எனக்கு ஈஸி ஆகிடுச்சி எண்ணூரில் நிற்கிறதால. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.